ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3 சென்ட் லேண்டில் 2550 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 4BHK ட்ரிப்ளெக்ஸ் வில்லா. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி வீட்டோட இன்டீரியர்ஸை ரொம்ப அட்ராக்டிவாக செஞ்சு தேவையான ஃபர்னிஷிங் ஒர்க் கொடுத்து ஒரு அழகான 4BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, வால்ஸில் இன்பிட்வீனில் நிறைய கிளாஸ் பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதும், பார்ட்டிசன் வால்ஸில் நிறைய எல்இடி கிறிஸ்டல் பில்லர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கிறதும், கிளே ஜாலிஸில் வால்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதும், சிஎன்சிக்க டிசைன் பேனல்ஸ் அண்டு ப்ரொஃபைல் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் அண்டு பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்கிறதும், வீட்டில் நிறைய இடங்களில் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நிறைய டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கிறதும், 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம் வித் செப்பரேட் ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்டு அட்டாச்சு பாத்ரூம் வித் ப்ரைவேட் பால்கனியோட கொடுத்து வார்ட்ரோப், டிவி யூனிட், உட்டன் காட், ஸ்டடி டேபிள்னு ஃபுல் இன்டீரியர்ஸோட மாஸ்டர் பெட்ரூமை லக்ஸரியஸாக டிசைன் பண்ணியிருக்கிறதும், செகண்ட் ஃப்ளோரில் 16க்கு 16 அடியில் ஹோம் தியேட்டர் ரூம் வித் ரெக்லைனர் சோஃபாவோட கொடுத்துருக்கிறதும், போத் இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸில் நிறைய இடங்களில் ஸ்ப்ரே ஃபினிஷ் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து ஏசியன் ராயல் பிளே பெயிண்டில் டெக் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறது. இது எல்லாமே இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட். சைட்டு 30 அடி அகலமாகவும் 42 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2550 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு G+2 டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நல்லா ஹைட்டாக பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கவர்டு பால்கனியும் செகண்ட் ஃப்ளோரில் ஓப்பன் பால்கனியும் கொடுத்து ஒயிட் வித் ஐவரி கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்பாட்லைட்ஸ் அண்டு V-ஷேப் லைட் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலுக்கு ஃபுல்லாக ஒயிட் அண்டு ஐவரி கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு நேச்சுரல் ஸ்டோன் கிளைடிங் டைல்ஸும் கீழே லான் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஏசிபி பேனல்ஸ் அண்டு லேசர் கட் டிசைன் பிளேட்ஸ் வச்சு பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணி அதுக்கு கிராண்டாக மெட்டாலிக் சில்வர் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 10.75க்கு 18. வால்ஸுக்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. தண்ணீர் வசதிக்காக சைட்டோட ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் எடுத்து சிட் அவுட். சைஸ் 4.5க்கு 6. வால்ஸுக்கு ஃபுல்லாக டைல்ஸும் ஃப்ளோருக்கு கிரானைட்டும் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி உட் பேனலிங் ஒர்க்கோட டோரில் புதுமையான டிசைனில் கார்விங் ஒர்க்கும் கிராண்டாக ஹேண்டில்ஸும் ஃபிட் பண்ணி மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்காக பெரிய ஃபோயர் ஏரியா. லெஃப்ட் சைடில் இந்த பெரிய உட்டன் பார்ட்டிசன் வாலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக கீழே பேஸ் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டிசன் வாலை மேலும் அழகாக்குற விதமாக இந்த இன்பிட்வீனில் கொடுத்துருக்கிற ஓப்பன் செல்ஸில் நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஃபோயர் எடுத்து ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. தரைக்கு 2க்கு 4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் ரெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கீழே ஸ்டோரேஜுக்காக பெரிய பேஸ் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு ஆப்போசிட்டில் யூ ஷேப்பில் பெரிய லெதர் ஃபினிஷ் சோஃபாவும் சென்டரில் ஒரு பெரிய உட்டன் டீப்பாயும் கொடுத்துருக்காங்க.
ஹாலில் நிறைய ஸ்லீக்கியான விண்டோஸ் கொடுத்துருக்கிறதுனால உள்ள ஈவனாக லைட் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்குது. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸும் சென்டரில் ஒரு பெரிய சென்டர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பூஜா ரூம் கென்றாரோ இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஃபோயரையும் டைனிங் ஸ்பேஸையும் செப்பரேட் பண்ணுற விதமாக வுட் அண்டு எல்இடி கிறிஸ்டல் பில்லர்ஸ் வச்சு அட்ராக்டிவாக பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. இந்த கிறிஸ்டல் பில்லர்ஸை டே டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் பார்க்கும்போது உள்ள லைட் கிளிட்டரிங்காக பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பேசேஜோட எண்டில் ஓப்பன் டைப் பூஜா ரூம், சைஸ் 4x4. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் அண்டு வுட்டில் புது டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு இந்த பூஜா ரூமுக்கு வெளிச்சம் கிடைக்கிற விதமாக சைடு வாலில் ஜன்னலுக்கு பதிலாக கிளாஸ் பிளாக்ஸ் வச்சு வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸ் வித் பேக்ரவுண்ட் அக்ரிலிக் சீட் அண்டு லைட்டோட இந்த பெரிய உட்டன் பூஜா கேபினெட்டை ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 10x16. சீலிங்க்கு அட்ராக்டிவா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு தரைக்கு வுட் டிசைன் மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸும் சென்டர்ல பெரிய வுட்டன் காட் வித் ஹெட்போர்ட் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. நார்த் சைடில் சிம்பிளாக வால் மவுண்ட் வுட்டன் டிவி யூனிட், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. ஜன்னல்களை யூபிவிசியில் செஞ்சு சேஃப்டி கிரில்ஸில் கூட லேசர் கட் டிசைன் பிளேட்டை பொருத்தி இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஃபுல் பெட்ரூமை ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் தீம்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 4x7. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேசேஜோட என்ட்ரன்ஸ்க்கு கூட வுட்ல பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸ் வித் பேக்ரவுண்ட் அக்ரிலிக் லைட்டோட கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ரூம், சைஸ் 10x10. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸுக்குமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் வுட்டன் டைனிங் டேபிள் டாப்புக்கு கிளியர் கிளாஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்லாப்லெஸ் டைப்பில் இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாத மாதிரி அங்கே சோப் பீசஸ் வைக்கிறதுக்காக சின்ன சின்ன கிளாஸ் செல்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த வீட்டில் நிறைய இடங்களில் வுட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் டெக்கரேஷனுக்காக டிஃப்ரெண்ட் கலர் அண்டு டிஃப்ரெண்ட் டிசைனில் சார்கோல் சீட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன், சைஸ் 8x10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். கிச்சன் ஏரியாவில் வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனோட பிளாக் அண்ட் ஒயிட் தீமுக்கு மேட்சிங்காகவே 3D எஃபெக்டில் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் மேலே பெரிய லாஃப்ட் கபோர்டும் நார்த் சைடில் நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கூட டிஃப்ரெண்ட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. மாடுலர் கிச்சனை பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தீமில் டிசைன் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கு. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். சைடு வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதுக்கு கிராண்டாக ஏஷியன் ராயல் பெயிண்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாஞ்ச். லாஞ்சிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கிண்டுறாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தீமில் இந்த பெட்ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரிய உட்டன் காட் வித் சைட் டேபிள்ஸ் அண்ட் ஹெட்போர்ட் டிசைன்ஸோட கொடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய வார்ட்ரோபும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ரூமோட தீமுக்கு ஏற்ற மாதிரி டிவி யூனிட். இந்த பெட்ரூமில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்லைடிங் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸ் 4x9.25. உள்ள செமி சர்க்கிள்டு மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x9.25. பெட்ரூமோட தீமுக்கு ஏற்ற மாதிரி பாத்ரூமோட டைல்ஸை கூட அதே பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூமுங்கிறதுனால தனியாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக மெயின் டோர் மாதிரியே நல்ல ஹெவியான டீக்கு டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பால்கனி சைஸ் 6.25x9.5. பால்கனியில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக ஸ்டீல் அண்டு அக்ரலிக்கில் செஞ்ச ஒரு அழகான போர்ட்டபிள் ஸ்விங்கை கொடுத்துருக்காங்க. 3 பக்கம் வால்ஸுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு ஏஷியன் ராயல் பிளே பெயிண்டில் ஃபினிஷிங்கும் கொடுத்து வாலில் லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட்ஸும் சீலிங்க்கு உட் டிசைனில் WPC பேனல்ஸும் நிறைய விதமான லைட்ஸும் ஃபிட் பண்ணி பால்கனியை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க.
மெயின் டோர் மாதிரியே இந்த பால்கனியோட டோருக்கும் பார்த்தீங்கன்னா டீக்குட்ல உட் பேனலிங் ஒர்க்கோட அழகான கார்விங் ஒர்க்ஸோட பெரிய டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 10x16. இந்த பெட்ரூமை கிரே அண்டு ஒயிட் கலர் தீமில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமை ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் தீம், செகண்ட் பெட்ரூமை பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தீம், இந்த தேர்ட் பெட்ரூமை கிரே அண்டு ஒயிட் கலர் தீம்னு ஒவ்வொரு பெட்ரூமை ஒவ்வொரு தீமில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் ஸ்லைடிங் டோர்ஸோட தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4.5x8.25. உள்ள வார்ட்ரோப்ஸும் பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x8.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனுடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் தனியாக வாஷிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 6.5x10. பால்கனியில் செஞ்சுருக்கிற மாதிரியே சவுத் அண்டு ஈஸ்ட் சைடு வாலுக்கு பூரா டெக்ஸ்சர் ஒர்க்கும் ராயல் ப்ளே பெயிண்டில் ஃபினிஷிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் கிளாஸ் அண்டு யூபிவிசியில் பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்து சேஃப்டி பர்பஸ்க்காக லேசர் கட் டிசைனில் மெட்டல் கிரில்லும் கொடுத்துருக்காங்க. கார்னரில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாலில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கொடுத்து அதில் உட் பேனலிங் ஒர்க்கும் சென்டரில் 2 சின்ன LED கிறிஸ்டல் பில்லர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் கலர்டு டஃபன் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி ஸ்பேஸ். சைஸ் 8x16. கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் இல்லாமல் இங்கே செகண்ட் ஃப்ளோர்லேயும் வால்ஸில் நிறைய இடங்களில் கிளாஸ் பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் பிளாக்ஸ் மூலிமா வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வெளிச்சமும் கிடைக்கிது. அதே சமயம் இதை பார்க்குறதுக்கு புதுசாகவும் நல்லாவும் இருக்கிறதுனால இதை டெக்கரேட்டிவ் எலமெண்ட்டாகவும் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹோம் தியேட்டர் ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 16x16. இதை ஹோம் தியேட்டர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டான்னா இதை 4th பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வெஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட்ஸோட ஒயிட் ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கோட சென்டரில் ப்ரொஜெக்டர் ஃபிட் பண்ணிடுவாங்க. நாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து படம் பார்க்குறதுக்காக 2 சீட்டர் டைப்பில் லெதர் ஃபினிஷில் 2 ரெக்லைனர் சோஃபாஸ் போட்டிருக்காங்க.
இது காமன் பாத்ரூம், சைஸ் 4க்கு 8. ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் வேறு வேறு டிசைனில் வால் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்குது. எல்லா பாத்ரூம்ஸுக்கு டோர் ஃபிட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஸ்டீலில் டபுள் டோர் ஓப்பன் பண்ணால் கசிபோ சிட்டிங் ஏரியா, சைஸ் 5க்கு 16. கார்னரில் சிவில் ஒர்க்ஸ்லேயே தின்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை உட்காரதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதில் பெரிய புத்தர் ஸ்டாச்சு வச்சு இந்த ஸ்பேஸை மேலும் அழகுபடுத்திக்கலாம். வால்ஸில் நிறைய டெரகோட்டா கிளே ஜாலிஸ் இன்ஸ்டால் பண்ணி ரிமைனிங் வால்ஸுக்கு கிராண்டாக டெக்ஸ்சர் இருக்கும். மேலே பெரிய ஸ்கைலைட்டும் விட்டு அதில் மெட்டலாக பெர்கோலா டிசைன்ஸும் அதுக்கு மேலே கிளியர் டஃபன் கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த ஸ்பேஸுக்கு நிறைய சூரிய வெளிச்சமும் நிறைய காற்றும் கிடைக்குது. தரைக்கு க்ரீனாக ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் போட்டு சென்டரில் டீ டேபிள் வித் சேர்ஸோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த லக்ஸரி 4BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வில்லா உங்கள் மனசை எந்த அளவுக்கு கவர்ந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் டைப் பால்கனிக்குன்றாரோ மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. தரைக்கு ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி சைடு பேரஃபெக்ட் வாலுக்கு பூராதுக்குமே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்டீல் பைப்லேயே பர்கோலா டிசைன்ஸ் மாதிரி கொடுத்து ஃப்ரண்ட்டில் லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட்டும் சைடு வால்ஸுக்கு பூராமே பிரிக் வால் டிசைனில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு கீழே சிவில் ஒர்க்ஸ்லேயே நீளமாக பெரிய திண்ணை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லக்ஸரி 4BHK ட்ரிப்ளெக்ஸ் வில்லாவை நம்ம வி பில்டர்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையமில் மெயின் லொக்கேஷனில் முனிசிபாலிட்டி ஆஃபீஸுக்கு பேக் சைடில் சுற்றியும் நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல குடியிருப்பு பகுதியில் லொக்கேட்டாக இருக்குது. கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் NH ரோட்டில் இருந்து வெறும் 100 மீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் வந்து 1,08 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ்க்கு வி பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.